5 நிமிஷம் ஒரு விஷயத்தில் ஒத்து இருக்கவே முடியலை, அரை மணி நேரம் தொடர்ச்சியாக படிக்கவே முடியலை. அப்போ நீங்கள்லாம் படிச்சிக்கலாம், நாங்களும் அப்படி படிக்கலை. ஆனால் இன்றைக்கான தேவைகளும் மார்க்கெட்டு வேறு மாதிரி மாறி இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கான ஃபோக்கஸை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கே. நமக்கு ஃபோக்கஸ் அடி வாங்குது. என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? why we are not able to focus something? ஏன்னா பிரெயினை போட்டு குழப்புறோம். பிரெயினை ஒரு விஷயத்தோட தொடர்புபடுத்த நம்மளால் முடியவே இல்லை. நீங்கள் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்கப்ப, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பற்றி ஏற்றிக்கிட்டு இருக்கப்ப, இந்த ஹார்ட் டிஸ்க்கு கன்ஃபியூஷன் வந்துடுது. ஒரு லேப்டாப்பில் ஒரு 250 GB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க ஒரு 50 GB ஃப்ரீயாக வை, அப்போ தான் அந்த ப்ராசஸ் வேகமாக இருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா? ஃபுல்லாக 250 GB ஒரு 240 GB நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபோனு ஹேங் ஆகும் இல்லையா? உங்கள் ஃபோனு ஹேங் ஆகும், உங்களுடைய லேப்டாப் ஹேங் ஆகும். அதே தான் மூளையும். கண்டதையும் எல்லாத்தையும் தூக்கி மூளையில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா எது தேவையானதோ அதை உங்கள் மனசால் சிந்திக்கவே முடியாது. அதனால தான் ஃபோக்கஸ் அடிவாங்க. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் அதில் ஸ்டோர் பண்ணும். உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு அதில் குப்பையெல்லாம் போடாது. பத்திரமா உங்களுக்கு தேவையானதை மட்டும் அதில் சேர்த்து வைக்கணும்னு.